என்ன நீ சொன்னாலும் கேட்கணும்னு தோணுமே. ஹலோ ஸ்வீனாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இந்த எடிட் பார்த்துருப்போம், வீட் ஆப்பில் பண்ணியிருப்போம். அதை எப்படி இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மெட்டீரியல் லிங்க்னு போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் எல்லாம் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அனிமி கார்ட்டூன் இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டு முடிஞ்ச அளவுக்கு இமேஜ் வந்து டார்க் கலராக இருக்கிற மாதிரி பாருங்கள். லைட் கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் டல்லாக தெரியும். இதுலேயே இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு இதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நல்லா ப்ரைட் பண்ணிக்கிறேன். அந்த கரெக்டாக பட்டர்ஃப்ளைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து இன்னொரு இமேஜ் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பேப்பர் டெக்ஸ்சர் எஃபெக்ட்டு. இந்த இமேஜ் வந்துட்டு ஃபுல் சைஸு கொண்டு வந்துக்கோங்க. பிப்பில் போய்ட்டு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டுக்கு வந்துட்டு இதில் வந்து மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஃபுல் சைஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதிலே வந்துட்டு நான் 2 இமேஜ் கொடுத்துருக்கேன் பேப்பர் டெக்ஸ்சர் எஃபெக்ட். அந்த 2ல் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்கு வந்துட்டு இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எப்போ போல் ஆடியோ, நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோலேருந்து நான் சாங் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபுல் சாங்ஸ் எல்லாம் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்கள். எல்லா சாங்ஸுமே எல்லாமே ப்ரிவ்யூ ஃபுல்லாக வீடியோ அதுலேயே இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஓவர்லேக்காக நான் அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து மெட்டீரியல் லிங்க்கில் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் போனீங்கன்னா ஏஐ எஃபெக்ட்டுன்னு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் ஒவ்வொன்றா மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் க்ளோவில் வந்துட்டு செலிப்ரேட்டில் வந்துட்டு கிளிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பின்னாடி வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டார்ஸ் மாதிரி. இப்போ வந்து நம்ம அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த க்ளோ எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ பிளெண்டுக்கு போய்க்கோங்க. பிளெண்டுக்கு போய்ட்டு எப்பவும் போல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது டல்லாக தான் தெரியும், நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் அதனால தான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபில்டரில் அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்னஸ் தெரியும். ஸோ நான் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட வீடியோக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை வீடியோக்கு வந்துட்டு வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் போய்ட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பட்டர்ஃப்ளையும் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு ரிமைனிங் 10 செகண்ட்ஸ் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறத டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் கிடச்சிருச்சு. அந்த பின்னாடி இருக்க அந்த பிளிங்க் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. இனி நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டு மட்டும்தான் காப்பி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு கூகுள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அது ஆல்ரெடி எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போவே சொல்லிவிட்டேன், நம்ம வந்து காப்பி பண்ணி போடுறதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருக்கும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் ஃபாண்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வந்துட்டு அதில் வந்து edits 1 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக எந்த ப்ளேஸில் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு நான் வந்துட்டு அந்த க்ளோ ரே எஃபெக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் செகண்ட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளோ எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்க. மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேறு ஏதாவது எடிட்டிங் தெரியணுன்னா அது எக்ஸாம்பிள் வந்து சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். பாய்.